ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு விஆர் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சண்டே ரொட்டீன் vlog தான் போட போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுவார். வந்ததுக்கப்புறமா வந்து அவருக்கு பழைய சாதம் தான் கலந்து கொடுப்பேன். அதில் பச்சை மிளகா போட்டு. சண்டே ஆனாலே வந்து பழைய சாதம் தான் கேட்பார். டிஃபன் அது மாதிரி வேண்டான்னு சொல்லுவார். மற்ற டேஸில் வந்து டிஃபன் சாப்பிடுவார். சண்டே மட்டும் கண்டிப்பாக வந்து பழைய சாதம் வேணும்னு சொல்லுவார். அன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போயிட்டு எடுத்துன்னு வந்தது எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். பால் எல்லாம் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு. பால் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பாலே எடுத்துன்னு வந்துவார். ஒரு 3 பால் பேக்கெட்டாக. அது 1 வீக் ஃபுல்லாகவே எனக்கு இருக்கும். ஃப்ரீசரில் 2 பால் பேக்கெட் வச்சுருவேன். அதுக்கப்புறமா ஒரு பால் பேக்கெட்டு வெளியிலே வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில். அதுக்கப்புறமா கறி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தார். கீரை கண்டிப்பாக வாங்கிட்டு வருவார். அதுக்கப்புறமா இந்த வாட்டி வந்து முருங்கைக்கீரை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அதையும் வாங்கிட்டு வந்திருக்காரு. இது வந்து நம்ம வந்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் முருங்கைக்கீரை கேட்டுருந்தேன். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து காய வச்சு வச்சுருந்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா பவுடர் பண்ணி வச்சுப்பேன். இதை வந்து உப்பில் கலந்தோ இல்லைன்னா மோரில் கலந்து குடிக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும். மோரில் கலந்து டெய்லி குடிச்சிங்கன்னா நம்ம முடிக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அதனால வந்து டெய்லி கொஞ்சமாக குடிப்போம் மோரில் கலந்து, பாப்பாவும் நானும். இப்போ கீரையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். எல்லாமே பார்த்திங்கன்னா இல்லைன்னா கொஞ்ச நேரம் கழித்து கீரை பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்காக காலையிலேயே வந்து வேலையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கீரையெல்லாம் வாடி போன மாதிரி இருக்கும். அதனால இப்போவே வந்து க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். முருங்கைக்கீரையும் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து சிறுகீரையும் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே செய்கிறதுக்காக, மண்டே செய்கிறதுக்காக. முருங்கைக்காவும் இது மாதிரி கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிங்க அப்படின்னா ஒரு 1 வீக் வரைக்கும் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறமா கோவக்காவும் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதுவும் பாக்ஸில் போட்டு வச்சா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா. கொஞ்சம் முருங்கைக்காய் கொஞ்சம் முத்தின மாதிரி தான் இருந்தது. 2 முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா அதை சீக்கிரமாகவே செஞ்சிடணும், இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகிடும். நான் வந்து கொஞ்ச நாளாகவே இது மாதிரி தான் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். கொஞ்சம் நல்லாவே இருக்குது. 1 வீக் வரைக்கும் நல்லாவே எனக்கு தாங்குது. வெஜிடபிள்ஸும் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா பாக்ஸில் போட்டு வச்சோன்னா கொஞ்ச நாளைக்கு நல்லாவே இருக்குது. கவரில் போட்டு வைக்கிறத விட வந்து பாக்ஸில் போட்டு வைக்கிறது நல்லாவே இருக்குது. நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே வந்து ஹஸ்பண்ட் வந்து கறி எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துருவார். அன்றைக்கி பார்த்திங்கன்னா தலைக்கறி, அதுக்கப்புறமா ஈரலும் வாங்கிட்டு வந்திருந்தார். ஃப்ரீசரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன் 65 இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தனித்தனி பாக்ஸில் போட்டு வைப்பேன். தேவைப்படுறப்போ ஒவ்வொரு பாக்ஸாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே வாட்டி பாக்ஸில் போட்டிங்கன்னா அப்பப்போ எடுத்து வைக்கிறம்போது வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். அதனால இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா தலைகறி, அதுக்கப்புறமா ஈரலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் மேலே வச்சிடலாம். சண்டேனாலே வந்து கொஞ்சம் பிஸியாக தான் போவோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு மத்தியானம் வரைக்குமே பிஸியாக போவோம். எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒரு 1:30க்குள்ளே முடிச்சிடணும். சாப்பாடுக்கு உட்காந்துருவாங்க 1:30க்குள்ளே. அதுக்காக சீக்கிரமாக கடகடன்னு செஞ்சுடுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதால கொஞ்சம் ஒரு 2 o'clock ஆகிடுச்சு எனக்கு. அன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் மார்க்கெட்டும் போயிட்டு வந்தார். அதுவும் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போது கறியெல்லாம் நல்லா வேக வச்சுக்கலாம். இன்னுமே பார்த்திங்கன்னா மூளையும் வாங்கிட்டு வந்திருந்தார். அதை வந்து லாஸ்ட்டில் செஞ்சுக்கலாம், இப்போவே தேவையில்லை. 2 அடுப்பில் 2 கறியும் வச்சுட்டேன். தலைக்கறி, அதுக்கப்புறமா ஈரலையும் மூடி வச்சிடலாம், அது வேகட்டும். அதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா அரிசியும் கழுவி வச்சுட்டேன் சாதம் வைக்கிறதுக்காக. ஒரு பக்கம் எல்லாமே கடகடன்னு நடந்துடும். 3 அடுப்பு இருக்கிறதால வந்து கொஞ்சம் எனக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். சீக்கிரமாக வந்து வேலையும் முடிச்சிடும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பாப்பா எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டா. ஹால் எல்லாமே கீரை க்ளீன் பண்ணது எல்லாமே இருந்தது இல்லைங்களா, அது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே வந்து நானும் வந்து கொஞ்சம் துணி இருந்தது. துணி மட்டும் எப்போவுமே வைக்க மாட்டேன், அப்பப்போ மடித்து வச்சிருவேன். அன்றைக்கி கொஞ்சமாக தான் துணி இருந்தது, லாஸ்ட்டாக போட்ட துணி. அதையும் மடித்து வச்சாச்சு. மடித்து வச்சதுமே பார்த்திங்கன்னா அப்பப்போவே ஷெல்ஃபில் வச்சிங்க அப்படின்னா வந்து நீட்டாக இருக்கும். வேலையும் நம்மளுக்கு சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரியும் இருக்கும்.
கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டாலும் பார்த்திங்கன்னா துணியை அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும் ஹாலில் அங்கங்கே. அதனால் அப்பப்போயே எடுத்து வச்சுருவேன். இதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இது தாங்க. இது நம்ம தலைக்கு கட்டுற ஒரு டவல் தான், மைக்ரோ ஃபைபர் டவலு. இது பார்த்திங்கன்னா நம்ம தலை குளித்தப்போ வந்து தண்ணி எல்லாம் நல்லாவே அப்சர்வ் பண்ணுது. தலைக்கு இது கட்டினோன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி பார்த்துடலாம் வாங்க, தலைகறி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த ஸ்டைலில் தான் மோஸ்ட்லி பண்ணுவேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பசங்க வந்து இது மாதிரி செஞ்சால் தான் சாப்பிடுவாங்க. அந்த கேப்பில் வந்து கொஞ்சம் டீ வச்சு கொடுத்துட்டா பாப்பா அதையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய், மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறமா வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்து பூண்டும் போட்டிருக்கேன். எல்லாமே சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கறி வந்து வேகினதுக்கப்புறமா அதை இறக்கி வச்சாச்சு. அதுக்குள்ளே வந்து குக்கரில் கொஞ்சமாக பச்சரிசி தான் கழுவி வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி களி செய்கிறதுக்காக. ஸ்டவ் வந்து ஒவ்வொன்று காலியாகிறதுக்குள்ளே ஒன்று வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாவும் சேர்த்து, தக்காளி ஒரு 3-4 தக்காளியும் சேர்த்து, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வேக விட்டுறலாம் மூடி போட்டு. கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை தண்ணி ஊற்றி கழுவி அதையும் ஊற்றிக்கிறேன், இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிடும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா வந்து வேக வச்ச கறியும் சேர்த்துக்கலாம். கறி மட்டும் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை ஊற்ற மாட்டேன். கறி மட்டும் சேர்த்தா தான் நம்ம அந்த மிளகாய் தூள் அதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து கறியில் நல்லா வந்து பிடிக்கும். அதுக்காக தான். இப்போ தேவையான அளவு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறியோ அதுக்கப்புறமா மிளகாய் தூளும் நல்லா சேர்ந்து கறிக்கு நல்லா பிடிக்கணும் மிளகாய் தூள். இப்போது பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா வந்து நம்ம வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ மேலே அது அவ்வளோ தண்ணியை ஊற்றிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் இன்றைக்கி. இதுலேயே பார்த்திங்கன்னா ஆட்டு மூளை இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருவேன் அந்த குழம்புலையே பார்த்திங்கன்னா. அப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ வந்து ஆட்டு மூளை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முட்டை போட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகா வேகினதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 தக்காளினா 2 தக்காளி இல்லை, ஒரு பாதி தக்காளி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 முட்டை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக பெப்பர் தூள், தனியாத்தூள் எல்லாமே, சீரகத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு முட்டை வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வேக வச்ச ஆட்டு மூளை இருக்குது இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா வந்து கிளறிக்கலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஹெல்த்தியும் கூட. நம்ம மந்த்லி ஒன்ஸாவது வந்து இந்த மூளை செஞ்சு கொடுத்தா நல்லது பசங்களுக்கு. இப்போ கடைசியாக எல்லாத்துலேயும் வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த ஆட்டு மூளை பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவே செஞ்சுப்பா. அவளுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி. நான் செஞ்சால் கொஞ்சம் வெங்காயம் அதெல்லாம் அதிகமாக போடுவேன்னு சொல்லிட்டு அவளுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சுப்பா. எப்படியோ சாப்பிட்டா போதும்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன். இப்போ தான் ரீசெண்டாக தான் அவளும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் இந்த முட்டை பொரியல். அதுக்கப்புறமா எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு, கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம டிஷ்ஷஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே ஸ்டவ் எல்லாம் தொடச்சிட்டு கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் தான் விளக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட உட்காருவேன். ஃபஸ்ட்டு எனக்கு வேலை முடித்தா ரிலீஃபாக வந்து பொறுமையாக உட்காந்து நல்லா சாப்பிட்லாம். அன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறமா தலைக்கறி, அதுக்கப்புறமா ஆட்டு மூளை, முட்டை போட்டு பொரியல். இன்னுமே பார்த்திங்கன்னா இதுவும் செஞ்சுருக்கேன், ஈரல் ஃப்ரை மாதிரி.
இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு வீக்கும் பார்த்திங்கன்னா ஈரல் இருக்கும், ஒவ்வொரு வீக் வந்து கிட்னி இருக்கும், அது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா களியும் செஞ்சாச்சு. ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டாரு. களி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு தான் செய்வேன். இது கொஞ்சமாக வந்து மிச்சம் இருந்தது, அது நாளைக்கு காலையில் வந்து நான் கலந்து சாப்பிடுவேன். களியும் பார்த்திங்கன்னா அது மாதிரி நைட்டில் தண்ணி ஊற்றி காலையில் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தயிர் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லது, வயிற்றுக்கும் நல்லது. இருக்கிற பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். அதுக்கப்புறமா ஈவினிங் பார்த்திங்கன்னா காஃபி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் மட்டும்தான் டீ, அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் காஃபி தான் கேட்பார் ஹஸ்பண்டு. அவருக்காக வந்து காஃபி, எனக்கு வந்து காலையில் போட்ட டீ இருந்துச்சுன்னா அதையே நான் குடிச்சிருவேன். எனக்கு பார்த்திங்கன்னா டீ தான் பிடிக்கும். எத்தனை பேருக்கு காஃபியை விட டீ அதிகமாக பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா டீ தான் பிடிக்கும். எங்கே போனாலும் டீ தான் நான் வாங்கி சாப்பிடுவேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்பூன் ரெஸ்ட்டு பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இது தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டு வச்சு அதில் தான் நான் கரண்டியெல்லாம் வச்சுப்பேன். இப்போ எல்லாம் இந்த ஸ்பூன் ரெஸ்ட்டு வாங்கியிருந்தேன், அதில் தான் வைக்கிறது. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். செட் ஆஃப் 2 வருது அந்த ஸ்பூன் ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா. கிச்சனில் நம்மளுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒன்றுன்னு சொல்லுவேன். அதுவும் அதுக்கப்புறமா வந்து சாப்பிங் போர்டும் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஒன்று. கிச்சனுக்கு போனாலே ஃபஸ்ட்டு வந்து சாப்பிங் போர்டு தான் எடுத்து வைக்கிறது. இது பார்த்திங்கன்னா பாப்பா இன்ஜினியரிங்காக வந்து கவுன்சிலிங் தான் அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க, அப்பாவும் பொண்ணும். அதுக்குள்ளே நான் வந்து காஃபியும் கலந்து எடுத்துன்னு வந்தாச்சு. இவங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நேரமாக வந்து இந்த வேலையை பார்த்துட்டே இருந்தாங்க. பாப்பா வந்து +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கறதுக்காக வந்து கவுன்சிலிங்கில் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. பையனும் பார்த்திங்கன்னா அப்படி தான் சேர்ந்துருக்கான், கவுன்சிலிங்லேயே கிடச்சிது காலேஜு. நான் பார்த்திங்கன்னா டீ தான் குடித்தேன். அன்றைக்கி டீ இருந்தது, காலையில் வச்ச டீயை அதையும் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பூண்டு வந்து உரிக்கிற வேலை இருந்தது, பாதி உரித்து வச்சுருந்தேன். டைம் கிடைக்கும் போது எல்லாமே வந்து உரித்து வச்சுடுவேன். 1 கிலோ பூண்டு வாங்கிட்டு வந்திருந்தார் ஹஸ்பண்டு, பாதி வந்து உரித்து வச்சுருந்தேன். அன்றைக்கி டிவி பார்த்துனே வந்து இன்னும் பாதி இருந்தது, அதையும் உரித்து வச்சுட்டேன். இது மாதிரி நம்ம பூண்டெல்லாம் உரித்து வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு வந்து நல்லாவே இருக்கும். இல்லைன்னா அப்படியே வச்சிங்க அப்படின்னா அழுகி போயிடும் உள்ள. இது மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அப்படியே கொஞ்சம் முறுக்கு சாப்பிட்டுனே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே டின்னர் டைமும் வந்துச்சு. டின்னர் பார்த்திங்கன்னா 8:30 எல்லாம் டின்னர் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். கீழே உட்காந்து தான் மோஸ்ட்லியாக சாப்பிட்றது. அன்றைக்கி குழம்பு எல்லாமே இருந்ததால் நைட்டும் அதே தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக சிக்கன் 65வும் பண்ணியிருக்கேன். டிவி பார்த்துன்னு எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு எல்லாமே கழுவி வச்சுருவேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் அவரைக்காவும் இருந்தது, அதையும் கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. என்னோடய சண்டே ரொட்டீன் இப்படி தாங்க போகும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு ஒரு லைக் கொடுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.